வணக்கம் டு விக்ரமா கதை. வேதாயெல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்னடா இது ரெட் கலர் பாட்டில் கையில் வச்சுக்கான்னு பார்க்குறீங்களா? ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இது சிட்டியோட சிப் இல்லையே, ரசிகர் இதுக்கு ஆக்கிர சக்தியை கொடுத்துருக்கான். அந்த மாதிரி ஆரம்பிச்சுங்க. இது ஒன்றும் இல்லை, ஃபியூல் அடிக்டட் தான். அப்புறம் நமக்கு கொஞ்சம் பே பண்ணுற அமௌண்ட்லாம் இருந்துச்சு மைனஸில், அதெல்லாம் பே பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பமே ஒரு அமர்க்கலமாக சிறான வேலுங்க. டிமாண்டு காட்டுறான் ஊபர்காரன், ஆனால் ஆர்டரே தர மாட்டான். என்ன முக்கியம் வேதா, முதல்ல ஒரு போனி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பைக் டாக்ஸி எடுத்துட்டேங்க. அதுவும் பார்த்தா லோயலா காலேஜ் போகிற வழியில் நம்ம டயரும் பஞ்சர் ஆகிற நிலைமையில் இருக்குது. நம்ம பேர் வச்ச ஒரு பக்கி நமக்கு ஒரு கால் பண்ணி பேசுதுன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த ஆர்டர் விழுந்துருச்சு. அடுத்த ஆர்டர் பார்த்தா ஒரு பிரிட்ஜு கீழேங்க. லொக்கேஷன் மாற்றி இந்த கூகுள் அக்கா எப்படி தான் மாற்றுனே தெரில. அங்கே இருக்க மாதிரி காட்டுது, மடி இங்கே இருக்க மாதிரி காட்டு. அப்புறம் அதெல்லாம் தவிர்த்து விட்டு நான் இறங்கி போய் நடந்து போய் வாங்கிட்டு வந்துடுவேன். பார்த்தா நம்ம ஏரியாக்குள்ளே போய் ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன். என்னடா ஆர்டரே வர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஊபரை திட்டிட்டு அப்புறம் இன்னொரு ஆர்டர் கொடுத்துருவான் ஊபர்காரன். இதுதாங்க ஊபர். நம்ம இந்த சென்னையை எத்தனை வாட்டி சுற்றி பார்த்தாலுமே நமக்கு இந்த அழகு என்றைக்குமே குறையாதுங்க. இந்த சென்னை ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக மக்களை காட்டிகிட்டே இருக்காங்களா, அதனால் நமக்கு எப்போவுமே இந்த சென்னையை பிடிக்காதனாலே இருக்காது. தொழிலில் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் ஆர்டர் பயங்கரமாக போடுவாங்க. ஆனால் அந்த ஆர்டரில் போடுறவங்க அவங்களுக்கும் தொழிலில் சுத்தமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ணி ஒரு ஆர்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட்டாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். ஆனால் அவங்க நம்ம அந்த டிலே பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கேட்டால் ஆப்பில் இவ்வளோதான் காட்டுது அவ்வளோதான் காட்டுதுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ரூல்ஸ் பேசுவாங்க. சரி விடுங்க, நம்ம ஒரு உழைப்பாளர் தானே, உழைப்பார் சிலையை பார்த்து நம்மளும் கொஞ்சம் வெறியாயிடுவோம். இந்த நேரத்தில் எனக்கு பீச் சைடு போனாலே ரொம்ப பிடிச்சிரும். இந்த பீச் சைடு அந்த அலை எனக்கு எடுத்து டெய்லிக்கும் சொல்லிட்டே இருக்கும். நான் கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் நிலையானது என்னது, உன்னோட உழைப்பு மட்டும் தான் நிலையாடுன்னு சொல்லிட்டு மாறலி வச்சுப்பேங்க. அப்புறம் அடுத்த ஆட்டுக்கு நமக்கு வந்துட்டே கிடக்கும். அப்புறம் அந்த ஆட்டுலையும் எடுத்துகிட்டு பாப்பா இந்த ஐடி கம்பெனியை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. எம்மாம்மா நீங்கள் பொட்டியாக கொடுத்தாலும் சரி, ஒரு பைப்பையாக கொடுத்தாலும் சரி, எந்த வேலையாக தான் கொடுத்தா எடுத்துகிட்டு போய் கொடுப்பான்னு சொல்கிற மாதிரி அந்த விக்ரமாயத்தை வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. வேலை செய்கிறது நமக்கே தெரியாதனால தான் டக்குன்னு இருட்டாயிடுது போல். நமக்கு சரி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே ஒரு ஆர்டர் எடுக்கலான்னு பார்த்தா அது எங்கெங்கேயும் அடிக்கும். சரி சுற்றிட்டு போய் கிட்ட கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போனால் கூட அப்புறம் அங்கே போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண சொல்லி அங்கே ரொம்ப நேரம் கழித்து நமக்கு ஃபுட் ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம மறுநாளைக்கான பெட்ரோல் அன்றைக்கி நைட்டே போட்டுரும் ஒரு 100 ரூபாய்க்கு. அப்புறம் நம்ம கருவாடு சாப்பிட மாட்டோம். வீட்டில் கருவாடு செஞ்சதுனால 2-4 பரோட்டா மட்டும் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்போம்.